வணக்கம் நண்பா. நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பிளாகர் டுட்டோரியல் தமிழில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பிளாகர் சம்மந்தமாக ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்ம சேனல் கமெண்டில் நீங்கள் வந்து கேட்கலாம். பிளாகர் சம்மந்தமான அனைத்து கேள்வி அண்ட் பதில்களுக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து உங்கள் வெப்சைட்டுக்கான டிஸ்க்ளைமர் எப்படி வந்து ஜென்ரேட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாகர் வெப்சைட்டுக்கு எப்படி வந்து ப்ரைவேசி பாலிசி வந்து ஜென்ரேட் வந்து பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலில் வந்து பார்த்துருந்தோம். அதே போல் அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். உங்கள் வெப்சைட்டுக்கான ப்ரைவேசி பாலிசி நீங்கள் வந்து ஜென்ரேட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே அதற்கான வீடியோ லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கு ப்ரைவேசி பாலிசி எப்படி வந்து ஜென்ரேட் வந்து பண்ணுறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே நண்பா, இது உங்கள் டெக் கிரியேட்டர்ஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் பிரதாப். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் மோர் அப்டேட்டுக்கு. ஓகே, உங்கள் வெப்சைட்டுக்கான டிஸ்க்ளைமர் எப்படி வந்து ஜென்ரேட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கான வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுமா இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட வெப்சைட் நேமை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கம்பெனி நேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களோட வெப்சைட் நேமை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் நேம், தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் URL எல்லாத்தையும் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட கண்ட்ரியை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட கண்ட்ரி என்னவோ கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்தியா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். வேறு ஏதாவது கண்ட்ரி இருந்தால் உங்களோட கண்ட்ரியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நம்ம வந்து தமிழ்நாடு அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட வெப்சைட்டுக்கான டிஸ்க்ளைமர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த டெஸ்ட்டை நீங்கள் டேரெக்டாக காப்பி பண்ணி உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து HTML கோடாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோடை காப்பி பண்ணிட்டு கூட உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பி டெஸ்ட் டு கிளிப்பேட் அப்படின்னு இருக்கும். இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த URL அந்த வெப்சைட் சம்மந்தமான கோடு எல்லாமே உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். டிஸ்க்ளைமர் எல்லாமே காப்பி ஆயிரும். தென் உங்களோட வெப்சைட் டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பேஜஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நியூ பேஜ் அப்படின்னு இருக்கும். இந்த நியூ பேஜ் அப்படின்னு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ண அந்த கோடை பேஸ்ட் பண்ணணும். அதற்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் ஐக்கான் இருக்கும். இதை டேப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல HTML வியூ அப்படின்னு இருக்கும். இதை டேப் பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த காப்பி பண்ண அந்த கோடு இருக்குல்ல, அந்த கோடை வந்து இந்த இடத்துல கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஐக்கான் இருக்கும். இந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் வியூ அப்படின்னு இருக்கும். இந்த கம்ப்ரஸ் வியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கான டிஸ்க்ளைமர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா இதுக்கான டைட்டில் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து டிஸ்க்ளைமர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு இதையே காப்பி பண்ணி நீங்கள் வந்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பப்ளிஷ் அப்படின்னு இருக்கும். இந்த பப்ளிஷ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகிடும். தென் இதை வந்து உங்களோட வெப்சைட்டில் ஃப்ரண்டில் வந்து ஷோ பண்ண வைக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட லேஅவுட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லேஅவுட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பேஜஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பேஜஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் என்னென்ன பேஜஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் அப்படின்னு இருக்கும். இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க்ளைமர் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரைவேசி பாலிசிக்கு அடுத்தபடியாக நான் வந்து டிஸ்க்ளைமர் இருக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேவ் இருக்கும். சேவ் கொடுத்துக்கோங்க. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேவ் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட வெப்சைட்டை ஜஸ்ட் வந்து ரிப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே, நம்மளோட வெப்சைட்டுக்கான டிஸ்க்ளைமர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல டிஸ்க்ளைமர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டிஸ்க்ளைமர், உங்கள் வெப்சைட்டுக்கான டிஸ்க்ளைமர் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ டிஸ்க்ளைமர் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். நீங்கள் டிஸ்க்ளைமர் ப்ரைவேசி பாலிசி இதெல்லாம் கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்சன்ஸ்க்கு அப்ரூவல் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து ஆட்சன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.